அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உஹது போரில் உயிர் தியாகம் செய்த நபித்தோழர்களை இரண்டிரண்டு நபர்களாக சேர்த்து ஒரு துணியில் கஃனிட்டு அவர்களில் யார் குர்ஆனை அதிகம் அறிந்தவராக இருந்தாரோ அவரை முதலில் கபருக்குள் வைக்கும்படி கட்டளையிட்டதோடு மறுமை நாளில் நானே இவர்களுக்கு சாட்சியாக இருப்பேன் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் உஹது போரில் உயிர் தியாகம் செய்த நபித்தோழர்களை குளிப்பாட்டவும் இல்லை, அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படவும் இல்லை. அறிவிப்பவர் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 4079. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கஃன் துணி பற்றாக்குறையின் காரணமாக இரண்டிரண்டு நபர்களை ஒன்றாக சேர்த்து கஃனிட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. மார்க்கத்தை அறிந்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக யார் குர்ஆனை அதிகம் அறிந்தவராக இருந்தாரோ அவரை முதலில் கபருக்குள் வைக்கும்படி கட்டளையிட்டார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள முடிகிறது. மாறாக ஏன் அவர்களை குளிப்பாட்டவில்லை, அவர்களுக்கு ஜனாசா தொழுகையும் நடத்தப்படவில்லை என்பது பலருக்கும் கேள்வியாக இருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஷஹீதாக்கப்பட்டவர்களை குளிப்பாட்டுவது நபி வழி அல்ல. அது வேறு பல ஹதீசுகளிலிருந்து நாம் அறியக்கூடிய பாடம். மேலும் யார் அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்களோ அவர்கள் நேரடியாக சொர்க்கம் செல்வார்கள் என்பது உறுதியான பிறகு அவர்களுக்காக நாம் ஏன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹுவின் தூதர் ஜனாசா தொழுகை நடத்தவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹுவே அறிந்தவன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.